நியூ இயர் 2026 வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஸோ எல்லா வருஷமும் எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஸோ டாப் 5 ரெசல்யூஷன். ஸோ அது என்னென்னன்னு நான் நிறைய விஷயம் பார்த்துட்டு, இது வந்து பேஸிக்காக எடுத்துட்டாலே உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அது என்னன்றது நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீன்றோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் இயர்லியாக எழுந்திரிக்கணும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்குவோங்க. அதுக்கு பிஃபோராக வந்து சீக்கிரம் படுக்கணும், ஓகேங்களா? ஸோ 9 ஹவர்ஸ் டு 10 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஃபோல்ட் யுவர் பெட்ஷீட்ஸ், ஐ மீன் பில்லோ, வாட்டெவர். ஸோ இது வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிசிப்ளின், ஓகேங்களா? ஸோ டிசிப்ளின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, டிசிப்ளினாக இருக்கணுன்ட்டு. நான் நல்ல பையனாக தானே இருக்கேன், அப்புறம் என்ன டிசிப்ளினாக டிசிப்ளின்னா உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிறது, அதுதான் டிசிப்ளின் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா வேறு யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓவராலாக நீங்கள் 2025ல் ஜஸ்ட் ஒரு பின்னாடி போய் பாருங்கள், எவ்வளோ டைம் நீங்கள் பாசிட்டிவாக எஃபெக்டிவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஒர்க்கே பாசிட்டிவ் தான் நிறைய பேர் நினைப்பீங்க, பட்டு அதை தாண்டி நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 மந்த்து கூட இருக்காது. நீங்கள் 12 மந்த்ஸில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணது, உங்களுக்காக ஒர்க் பண்ணதோ இல்லை மற்றவங்களுக்காக, இந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ அந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து டெய்லி வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு டைரி போட்டு எழுத ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய மெமரிஸாக இருக்கும். எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் பார்க்கும்போது எவ்ரி மந்த்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு அப்போ தெரிய வரும். இப்போது மண்டே இருக்குது அப்படின்னா அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் எழுதுனும்போது இன்னொன்று உங்களுக்கு மெமரி பவரும் இதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படியாவது ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, ஓகேங்களா? நீங்கள் 3 மந்த்ஸுக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள், பட் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவாக இருங்க ஜென்ரலாக எல்லாத்துக்கும். அப்புறம் நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு பண்ணுங்கள், காசாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கொடுங்க, ஓகேங்களா? நீங்கள் அது தானத்தில் வந்து தானம் மட்டும்தான் தானம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அது நிஜம். நீங்கள் எப்போவாது கஷ்டத்தில் இருப்பீங்க, எல்லாருக்குமே கஷ்டம் வரும் லைஃப்பில். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களே முக்கியமாக தெரியாதவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக, நீங்கள் உங்களோட டிஃபிகல்ட்டான டைம்ஸில். ஸோ அதனால் வந்து இந்த விஷயமும் எடுத்துங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது ரெசல்யூஷன் இதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுப்பாங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, ஓகேங்களா? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. தேங்க்யூ, பை.